டீக்ளட்டரிங் மோட்டிவேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 15 டே டீக்ளட்டரிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். தீபாவளிக்கு இன்னும் 30 நாளைக்கும் கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் ஆல்ரெடி டீப் கிளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம டீக்ளட்டரிங் பண்ணும்போது கிளீனிங் ரொம்ப ஈஸியாகும் ஆப்வியஸ்லி. ஸோ டீக்ளட்டரிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுவும் இந்த 15 டேஸில் ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா போதும். இந்த ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் குயிக்காக பண்ணலாம். நீங்கள் ஆப்வியஸாக உங்கள் வீட்டில் டிஃப்ரென்சஸை நீங்கள் தினமுமே உணர முடியும். இந்த பொருட்களை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையில்லாத ரிமூவ் பண்ணி வச்சுக்கும் போது. ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் டே என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் மேக்கப் இந்த ஐட்டம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணாதது, உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகாதது, உங்கள் ஹேருக்கு செட் ஆகாதது, இந்த மாதிரி இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் இது நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. அது விலை கூட அந்த மாதிரியான கில்ட்டுக்குள்ளே போகவே போகாதீங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு அது ஒத்துக்கலைன்னா ஸோ நோ, ஆப்வியஸ்லி அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்கள் ஸ்கின்னுக்கு அது ஹெல்த்தி கிடையாது. ஸோ அதை உடனே நீங்கள் ட்ராஷ் பண்ணுறது தான் பெட்டர். டே 2 பார்த்தீங்கன்னா டாய்ஸ். ஸோ டாய்ஸ் டீக்ளட்டர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பையனோ இல்லை உங்கள் பொண்ணோ கூட வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட கேட்டு டீக்ளட்டர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் நல்லது, இது உங்களுக்கும் பெட்டர். அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை நீங்கள் போட்டுறாமல் இருப்பீங்க. எடைக்கு போடுறதோ, டொனேட் பண்ணுறதோ, என்ன நீங்கள் பண்ண போகிறீங்களோ இல்லை ட்ராஷ் பண்ணுறதோ. இதை ஷாக்கிங் ரிவிலேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் பையனை வச்சு பண்ணும்போது நான் பண்ணியிருந்தா கூட அவ்வளோ டீக்ளட்டர் பண்ணியிருக்க மாட்டேன். அவன் நிறையாவே டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுத்தான். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ டே 3 பார்த்தீங்கன்னா பெட்ஷீட், டவல்ஸ், டேபிள் கிளாத், அதுக்கப்புறமா குஷன் கவர்ஸ், இது எல்லாமே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நிறையா இருக்கும். நிறைய இது கிழிஞ்சிருக்கும். நீங்கள் தீபாவளி ஷாப்பிங்கில் லிஸ்ட்டில் போட்டிருப்பீங்க ஏதாவது பெட்ஷீட் வாங்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் தான் வாங்க போகிறேன், எனக்கு கிழிஞ்சிருச்சு, ரொம்ப அழுக்காயிடுச்சு, ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மோர் தேன் இயர் ஆயிடுச்சு. ஸோ அதை மாற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். ரொம்ப கிழிஞ்சிருந்ததுன்னா டொனேட் பண்ணாதீங்க, தூக்கி போட்டுருங்க. அடுத்தது டே 4 பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கேட்டுக்குவேன்னா நிறையா இருக்கும். என் பையன் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரையான்ஸை உடச்சே போட்டுட்டான். ஸோ அது எல்லாமே டீக்ளட்டர் பண்ணணும். ஸோ நானுமே இந்த 15 டேஸ் டீக்ளட்டரிங் சேலஞ்ச் பண்ண தான் போகிறாங்க கூட. ஸோ தினமும் நீங்கள் பண்ணுறத எனக்கு நீங்கள் எனக்கு இமெயில் மூலமாகவோ இது மூலமாகவோ நீங்கள் சொல்லலாம். இதை இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம ஷேர் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்டில் தினமும் நான் டே 1 டே 2க்கு அப்டேட் கொடுக்குறேன். டே 5 பார்த்தீங்கன்னா கிளீனிங் ப்ராடக்ட்ஸ். நம்ம கண்டிப்பாக நிறைய கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது போட்டால் ஏதாவது காரம் நல்லா போயிடும் அப்படின்னு நினச்சி நிறையா வாங்கியிருப்போம். இன்க்ளூடிங் நீங்கள் லாண்ட்ரிக்கு ஒன்று வாங்கி அது உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காமல் போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் வாங்கி பிடிக்காமல் போயிருக்கலாம். இந்த மாதிரியான ஐட்டம் எது இருந்தாலும் அதை டிஸ்கார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்பயர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரியான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்னது கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும் டே 5. டே 6 பார்த்தீங்கன்னா கிளீனிங் டூல்ஸ். அதாவது மாப் உடஞ்சி போயிருந்தது அப்படின்னா, இல்லை ரொம்ப கிழிஞ்சு போன துணிகள் இருந்ததுன்னா, இதில் இன்க்ளூடிங் உங்களோட மைக்ரோஃபைபர் கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கிழிஞ்சு போயிருக்கு, மாற்றணுன்னா அதை மாற்றுங்க. ரொட்டேட் பண்ணணுன்னா ரொட்டேட் பண்ணுங்கள். இல்லை க்ளவுஸ் கிழிஞ்சு போயிருக்குன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பர் அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஸ்க்ரப்பர்லாம் பாத்திரம் கழுவுறதுக்கு மாற்றணும். ஸோ அது மாற்றுறது அது மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றுங்க. ஸோ டே 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்கார் ஐட்டம்ஸ். ஸோ டெக்கார் ஐட்டம்ஸ் ஈஸியாக டீக்ளட்டர் பண்ணுறது எப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க எல்லா டெக்கார் ஐட்டம்ஸையும் ஒரு இடத்துல கொண்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானது பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான மெமரியை கொடுக்குறத மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மிச்சம் எல்லாத்தையும் கிஃப்டாக கொடுக்கலாம். இல்லை வேற யாராவது சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவைப்பட்டால் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அது டீக்ளட்டர் பண்ண முடியும். அடுத்து டே 8 பார்த்தீங்கன்னா புக்ஸ். சில புக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால படிக்கவே போக முடியாது. ஒரு 4-5 பேஜஸ்க்கு மேலே படிக்கவே முடியாது. என்னமோ அந்த ஆத்தர் எழுதியிருக்கிறது நம்மளுக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி புக்ஸ் இல்லை, நீங்கள் ஒரு டைப் படிச்சுட்டு இன்னொரு வாட்டி நானும் படிக்க மாட்டேன், என்னோட பையனுக்கு கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி இருக்க புக்ஸ். இல்லை சில புக்ஸ் ஒரு புக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்ஸே ஆகுனுச்சு, அந்த மாதிரியான புக்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அதை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். நல்ல புக்ஸாக இருந்தால் லைப்ரரிக்கு டொனேட் பண்ணலாம், இல்லைன்னா எடைக்கு போட்டுருங்க. டே 9 பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ். அவங்க ரொம்ப குயிக்காக வளர்ந்துருவாங்க. என் பையனுக்கு நான் மாதத்துக்கு 1ஆவது டீக்ளட்டர் பண்ணுறேன், ஏன்னா அவ்வளோ குயிக்காக வளருவாங்க. ஸோ அதனால தான் நான் அவனுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் எடுக்கவே மாட்டேன். பர்த்டேக்கு மட்டும் தான் 1000 ருபீஸ்க்கு எடுப்பேன், மற்ற நாள்லாம் 500க்கு தான்.
ஸோ தீபாவளிக்கு இப்போ ட்ரெஸ் எடுத்தால் கூட 500க்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பேன், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு நம்ம இதில் அடிக்கடி டீக்ளட்டர் பண்ணணும். இதில் கில்ட்டெல்லாம் பார்க்காதீங்க. அடுத்த குழந்தைக்கு வேணும்லாம் என்ன கேட்டால் நினைக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் ரொம்ப சாயில் பண்ணியிருப்பாங்க அதனால. ஸோ டே 10 பார்த்தீங்கன்னா பாலிதீன் கவர்ஸ். நம்ம என்னதான் ஷாப்பிங் பேக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் பாலிதீன் கவர் எப்படியாவது வந்துட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு மட்டும் வச்சுக்கோங்க. வேண்டாததை டீக்ளட்டர் பண்ணுங்க. அதே மாதிரி தான் ஷாப்பிங் பேக்ஸும். நீங்கள் இப்போ ட்ரெஸ் வாங்க போறீங்கன்னா ட்ரெஸ் கடையிலேருந்து மறுபடியும் 2-3 பேக் கொடுப்பாங்க. ஸோ புதுசாக கொடுக்கறத வச்சுட்டு பழசு வந்து எப்படியும் அழுக்காயிருக்கும், கிழிஞ்சிருக்கும். அதை வந்துட்டு போட்டுருங்க, டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து இது வந்து நான் ட்ராஷில் போட்டால் என்விரான்மெண்டல் கில்ட் அப்படிலாம் நம்ம வந்து நம்ம வீடு குப்பையாக இருக்கும். ஸோ வந்து அதை எப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ டே 11 பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். என் பையனுக்காக நான் ஒரே மாதிரி இருக்க மாதிரி செட் ஆஃப் 12 வந்து அமேசானில் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா அவன் அதிகமாக தொலைச்சிட்டு வந்துடுறான் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஸ்பூன்ஸ் மட்டும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்க. முடிஞ்சா உங்கள் வீட்டில் இருக்க கரண்டியும் சேர்த்து டீக்ளட்டர் பண்ணி பாருங்க. கிச்சனில் இது ஒன்று மட்டும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிங்கனாலே நீங்கள் நிறைய டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. டே 12 நீங்கள் யூஸ் பண்ணாத க்ராசரி ஐட்டம்ஸ், எக்ஸ்பயர் ஆனது, பூச்சி வந்தது, இதெல்லாம் வந்து நம்ம ஆப்வியஸ்லி டீக்ளட்டர் பண்ணிடுவோம். பட் இந்த யூஸ் பண்ணாத ஐட்டம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் கூட இப்போ ஒரு சாப்பிடலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. ஸோ அதை நான் வந்து டீக்ளட்டர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை டீக்ளட்டர் பண்ணுங்க. நல்லா இருக்குன்னா வேற யாராவது அதை யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. இல்லை அது சுத்தமாக நல்லாவே இல்லைன்னா அதை வந்து குப்பையில் போட்டுருங்க. அடுத்தது டே 13 இன்னர்ஸ் அண்ட் சாக்ஸ். வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்னர்ஸ் அண்ட் சாக்ஸ் எலாஸ்டிக் போயிருக்கு, ஓட்டே ஆயிடுச்சு, இந்த மாதிரியான இன்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு ட்ராஷ் பண்ணிடுங்க. அதை வந்து கறி துணியாக யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது இப்போ நீங்கள் தீபாவளி ஷாப்பிங்க்கு போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னர்ஸ் வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறது நம்மளுக்கு ஹைஜீனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்தது டே 14 பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ். இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலி பொறுத்தது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும், கம்மியாக இருந்ததுன்னா ஒரு நாளில் முடிச்சிடலாம். இதில் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ண வேண்டியது டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த காலத்தில் வந்து ஃபிலிம் ரோல் போட்டு எடுப்போம் இல்லையா, அதில் நிறைய டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து டீக்ளட்டர் பண்ணேன். அதுக்கப்புறமா என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. அவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியல, கான்டாக்ட்ஸே இல்லை. ஸோ அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணேன். அதெல்லாம் கிழிச்சு தான் போட முடியும். உங்களுக்கு அந்த பர்சன் தெரியும்னா அவங்க கிட்ட கொடுங்க. இல்லைன்னா வந்து கிழிச்சு போடுறதுன்னா கிழிச்சு போட்டுருங்க. அப்படியே போட வேணாங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்தது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அதை யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கலாம். பர்த்டே அந்த மாதிரி டைமில் கூட கிஃப்டாக கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த வுட்டில் ஃப்ரேம் பண்ணி போட்டதுன்னா அது என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே ஐடியா இல்லை. என்கிட்டயுமே அந்த மாதிரி 2-3 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சா உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டே 15 சேலஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தீபாவளி கிளீனிங்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.